ஆண்டிப்பட்டி அருகே ரெங்கசமுத்திரம் ஊராட்சியில் 6 மாதங்களுக்கு பிறகு 100 நாள் வேலை வழங்குவதாக கூறிய நிலையில் 100 நாள் வேலை வழங்காமல் அலக்கழித்ததால் 100 நாள் வேலை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா ரெங்கசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 6 மாதங்களாக இவர்களுக்கு 100 நாள் வேலைப்பணி முறையாக வழங்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மேலும் 6 மாதங்களுக்கு பிறகு இன்று 100 நாள் வேலைக்கு ஊராட்சியில் பணிபுரியும் 100 நாள் வேலை திட்ட பணித்தள பொறுப்பாளர் அழைத்த நிலையில் ரெங்கசமுத்திரம், ஜம்புழிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலை வேலைக்கு வந்த நிலையில் காலை 9 மணி வரை ஊராட்சி நிர்வாகத்தில் இருந்து அலுவலர்கள் எவரும் வரவில்லை என்றும் பணித்தள பொறுப்பாளர்களுக்கு போன் செய்தால் போனை சுவிட்ச் ஆஃப் செய்ததாகவும் குற்றம் சாட்டியும் வேலைக்கு வந்து வேலை கிடைக்காத ஆத்திரத்தில் 100 நாள் வேலை திட்ட பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆண்டிப்பட்டி வைகை அணை செல்லும் சாலையில் ஜம்புழிபுத்தூர் பகுதியில் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் பரபரப்பான சூழல் நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். அப்போது கிராம வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தங்களுக்கு முறையாக 100 நாள் வேலை திட்ட பணிகள் வழங்க வேண்டும் என்றும் ஊராட்சியில் உள்ள பணித்தள பொறுப்பாளர் வேறு பகுதியை சேர்ந்தவர் என்பதால் தங்கள் பகுதியை சேர்ந்தவரையே நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கிராம வட்டார வளர்ச்சி அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுத்து வேலை முறையாக வழங்குவதாக கூறியதன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். என் பேர் அக்ஷயா, ரெங்கசமுத்திரம் பஞ்சாயத்து ரெங்கசமுத்திரத்துலேருந்து வேலை பார்க்குறோம். 100 நாள் வேலைக்கு எங்களை வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு பணித்தர பருவாரில் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் ஃபோன் பண்ண விவோக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஏன் ஃபோன் பண்ணுறீங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க. 6 மாதம் வேலை இல்லைங்க சார். 6 மாதம் வேலை இல்லைங்க சார். 6 மாதம் வேலை இல்லாமல் இன்றைக்கு வேலைக்கு வச்சுருக்காங்க. வேலைக்கு வச்சுமே நாங்கள் 7:45க்கு வேலைக்கு வந்துட்டோம். 9 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலன்னா வேலைக்கு வெளியே போயிடுவோன்றாங்க. இன்னைக்கு 9 மணி ஆச்சு, ஃபோட்டோ எடுக்கவும் வரல. 8 மணிக்கு ஆளும் வரல. ஃபோன் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. பிடிஓவுக்கு ஃபோன் பண்ணால் பிடிஓவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் பிடிஓவுக்கு எப்படி வர முடிஞ்சிச்சு அவங்களால? பிடிஓவுக்கு நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? பிரச்சனை பண்ணனா மட்டும் வந்து இப்போ வேலை கொடுங்க. 10 மணிக்கு அப்புறம் ஃபோன் வருமா? இப்போ வெளியே வருமா? பஞ்சாயத்துக்கு வேலை வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப இருந்து வேலை 5 நாள் வேலை தான் வச்சிருக்காங்க. நேத்து முகாம் போட்டாங்க, லீவ் விட்டுட்டாங்க. 30 ரூபா செலவு பண்ணி நாங்க ஆட்டோ ஏறி அங்க ஜெய்கிருஷ்ணா ஸ்கூல்கிட்ட போனோம். 9 மணி ஆயிடுச்சு, பணித்தள பொறுப்பாளர் வரல. அட்டையில வேற ஒருத்தவங்க ஜம்புத்தூர்காரவங்க பேர் இருந்துச்சு. எதுக்காக எங்க ஊருக்காரவங்க பேர் இல்லையா, அவங்க வந்து அட்டை வாங்கணுமான்ட்டு நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம் எல்லாருமே.